சென்னையில் பப்ஜி கேம் விளையாடலாம் என்று அழைத்து சென்று 14 வயது சிறுவனை சீரடித்த இளைஞர்கள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த நெஞ்சை பதற வைக்கக்கூடிய ரணக்கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் வீட்டில் பெற்றோர் இல்லாத நேரத்தில் ஏரியாவில் வேறொருவரின் செல்போனை கையில் வைத்துக்கொண்டு கேம் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டிற்கு வந்த சிறுவனின் தாயார், இது யாருடைய செல்போன் என கேட்டதற்கு, ஜாஃபர் சாதிக் என்பவரின் போன் என்றும் பப்ஜி விளையாட தனக்காக அந்த அண்ணன் கொடுத்தது என்றும் கூறியுள்ளார். உடனே சந்தேகத்தில் சிறுவனின் கையில் இருந்த செல்போனை வாங்கி பார்த்த பொழுது அதில் 100க்கு மேற்பட்ட ஆபாச படங்கள் இருப்பதைக் கண்டு சிறுவனின் தாயார் அதிர்ச்சியடைந்தார். சிறுவனை அதட்டி, என்ன நடந்தது, இந்த ஆபாச வீடியோக்களை செல்போனில் ஏற்றி கொடுத்தது யார் என சத்தம் போட்டுள்ளார். அப்பொழுது நெஞ்சை ரணமாக்கும்படி தனக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை தனது தாயாரிடம் கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். ஜாஃபர் சாதிக் மற்றும் மொய்தீன் ஆகிய 2 இளைஞர்கள் பப்ஜி விளையாடலாம் என கூறி சிறுவனை அழைத்துச் சென்று செல்போனை கையில் கொடுத்து கட்டாயப்படுத்தி ஆபாச படத்தை காண்பித்து அதில் வருவது போல தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் சிறுவன் கூறியுள்ளார். மேலும் இந்த கொடுமைகள் தனக்கு மட்டுமல்லாது அதே பகுதியில் இருக்கக்கூடிய மேலும் 4 சிறுவர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நடந்து வருவதாகவும், இதை வெளியில் கூறினால் இருவரும் சேர்ந்து தங்களை கொன்றுவிடுவதாக மிரட்டியதாகவும் கதறியபடி கூறியுள்ளார். இதை கேட்ட சிறுவனின் தாய் உடனடியாக தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தது. மருத்துவ பரிசோதனைக்கு சிறுவர்கள் உட்படுத்தப்பட்ட போது சிறுவன் கூறியது உண்மை என தெரிய வந்தது. இதனையடுத்து வக்கிர புத்தியில் சிறுவனிடம் எல்லை மீறிய இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் இவர்களால் இன்னும் பல பிஞ்சுகள் நசுக்கப்பட்டிருக்கலாம் என்ற அதிர்ச்சிகர தகவல்களும் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் அது தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் மேலும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.